கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1593 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலகட்டத்திலே அசீரியர்கள் கொக்கரித்தார்கள். சனகரீப் தேவனையே அலட்சியமாக எண்ணினான், பேசினான். உங்கள் தேவன், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் உங்களை விடுவிப்பாரோ காப்பாற்றுவாரோ என்று எள்ளி நகையாடி தன் பேச்சுக்களை வெளிப்படுத்தினான். அப்படிப்பட்ட அசீரியர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அசீரியர்களால் சுமத்தப்பட்ட சுமை நீங்குகிற காலம் வந்துவிட்டது. இந்த செய்திக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகத்திலே நீ வாழுகிற பகுதியிலேயே அசீரியர்களைப் போல சிலர் எழும்பி உன் மீது சுமைகளை சுமத்தி உனக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கலாம். அந்த சுமையை நீக்குவதற்காக ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஆண்டவரோடு இருப்பாயானால் உன் தோளின் மீது சுமத்தப்பட்ட சுமையை ஆண்டவர் நீக்கி போட்டு விடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். மனிதர்களால், பிரச்சனைகளால், சூழ்நிலைகளினால் பாரம் தாங்க முடியாமல் விழுந்து கிடக்கிற மகனே, அன்றைக்கு யோசுவாவை பார்த்து எழுப்பின தேவன் இன்றைக்கு உன்னையும் எழுப்புகிறார். நீ எழும்பி பிரகாசிப்பாய். கர்த்தருடைய வெளிச்சம் உன் மீது வரும். உன் மீது இருக்கிற சுமை நீக்கப்படும். உன் மீது இருக்கிற பாரம் நீக்கப்படும். இன்று முதல் உன் பாரத்திற்கு, உன் சுமைக்கு ஒரு விடுதலையாக கிடைக்கப் போகிறது. அவை வெளியே போய்விடும். பாரத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, நீ பார், அசீரியர்களின் பாரத்தை ஜனங்களை விட்டு நீக்கின தேவன் உன் மீது சுமத்தப்படுகிற பாரம், உன் மீது சுமத்தப்படுகிற நுகத்தடிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு விடுவார். இன்றிலிருந்து உன் பாரம் நீங்கும். இன்றிலிருந்து உன் சுமை நீக்கப்படும். இதை கர்த்தரே செய்வார், நீ அல்ல. உன் ஜெபமும், நீ கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் உன் சுமையை மாற்றும், உன் பாரத்தை மாற்றும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு அசீரியர்களால் சுமத்தப்பட்ட சுமையானது ஜனங்களை விட்டு தேவனால் நீக்கப்பட்டதைப் போல இன்றைக்கும் யார் யார் மனிதர்களால் பாரப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மனிதர்களால் யார் யார் கஷ்டப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் சுமையை எல்லாம் நீக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உன் பாரம் இன்று முதல் நீங்குகிறது. நீ விடுதலையாகிறாய். நீ விடுதலையாகிறாய். நீ விடுதலையாகிறாய் மகனே, விடுதலையாகிறாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.